ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சா? நைட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். சரி, அதனால் இன்றைக்கி வாங்கியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை வந்து ரெண்டாக ஷேர் பண்ணியாச்சு. இன்னொரு பசங்க இருந்தால் நம்ம 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா சாப்பிட்றவங்க வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். பார்த்தீங்களா, நிறையா தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 90 ரூபா தான். 90 ரூபாய்க்கு இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். இதே நம்ம வெளியில் போனோன்னா 100 ரூபா 150 ரூபா வரை கூட இருக்குது. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து 90 ரூபா தான். சிக்கனும் வந்து தாராளமாக இருக்கும் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு கிரேவி, ஒரு டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவனுக்கு பத்தாது. இந்த சாஸ் வந்து சால்னா, இந்த கிரேவி நாங்கள் ஊற்றி எப்போவுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் வந்து வீட்டிலே இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அவன் உட்காந்துருக்கான் சாப்பிட. சரி, நான் தான் வா ஒரு வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து 90 ரூபாய்க்கு கரெக்டு தானா? இதோட அளவு கரெக்டாக, அதிகமாக, கம்மியாக? உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு, எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஆனால் ரைஸ் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போது நாங்கள் வந்து முன்னாடி சாப்பிட்டதுக்கு இப்போ தவிர்த்து தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து எனக்குமே கொஞ்சம் உடம்பு முடியலை, அதனால் நின்று சமைக்கிற மாதிரி இல்லை. சரி, இவனும் கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் இந்த டயத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்றதையும் சொல்லுங்கள். ஓகே, பாய்.